மிதுன ராசி அன்பர்களே வாங்க. அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியானவன் புதன் பகவான். அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? நான்கு துவக்கத்துல ஒரு சப்தமத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஃபாரின்ல போய் வேலை பார்க்க போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. ஆக்சுவலா சில பேர் உட்கார்ந்தா பிரச்சனைகள் வருது. அதுல சனி ஒருத்தர் வந்து உட்கார்ந்தா பிரச்சனை, ஓடுனா நல்லது. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்னு காத்திருக்கக்கூடிய பல மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டுல எழுதி வச்சுக்கிடுங்க, கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கை வந்து பலருக்கு பிக்ஸ் ஆகாம இருந்துச்சு பாருங்க. இப்போ களத்திர ஸ்தானத்துல ராசிநாதன் போய் உட்கார்ந்து என்ன பண்றாரு? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த அந்த மாதிரி ஒரு லவ், ஒரு ஸ்பார்க். உங்களுடைய காதல் கைகூட போகிற ஒரு ஆண்டு இளைஞர்களுக்கு, மிதுன ராசி இளைஞர்கள். மிதுன ராசி இளைஞர்களே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் எழுதி வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்பார்க், ஒரு ஆசை, ஒரு லவ் வரும் உங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் உங்களுடைய 2025 ராசி பலன் ஒரு ஷார்ட் வெர்ஷன். அடுத்த ராசி போங்க, இதுக்கு மேல நான் பேச முடியும். 5 யாரு? விருச்சிக ராசி அன்பர்களே. 2025க்கு கூட்டுத்தொகையே 2 2 4 அதுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். யாரு? உங்க ராசிநாதன் செவ்வாய்ங்க. உங்க ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல போய் இந்த செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. பாக்கியமான ஒரு லைஃப் உங்களுக்கு தர போறாரு. அதுக்கு என்ன காரணம்? உங்க லாபாதிபதி புதன் பகவான் இருக்காரு பாருங்க. அவர் தனஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு வருஷம் துவந்து. தனஸ்தானம்னா காசு கிடையாது, சொட்டது செல்வ செழிப்புல மிதப்பீங்க. இது நாள் வரை உங்க பணப்புழக்கத்துல என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ எல்லாம் நிவர்த்தியாய் தனஸ்தாபத்துல எவரோ உட்கார்ந்துருக்காரு, புதன் உட்கார்ந்துருக்காரு. காசு செல்வத்துல அப்படியே மிதப்பீங்களாம் அப்படின்றாரு. அடுத்து போவோம். When you know your friend is lying but you still listen to him. நெக்ஸ்ட் 2 யாரு? கும்பராசி அன்பர்களே. 6ல செவ்வாய் ஒருத்தருக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய காலம்னு அர்த்தம். உங்களுடைய எதிரிகள் யாரோ உங்களை தாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இப்பொழுது பலம் குறைந்து இருப்பார்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். கும்பராசி அன்பர்கள் நீங்க வந்து உங்களோட எதிரியை வந்து ஜெயிப்பீங்களாம். பலவீனமா இருக்கும். உங்களோட எதிரி யாருன்னு ரொம்ப தேடாது, நீங்க தான் உங்க எதிரியா இருக்கீங்க. அதே நேரத்துல கும்பராசிக்காரர்களுக்கு எதுல கவனமா இருக்கணும்? கடன் வாங்க கூடாது. சார் கடன் கொடுக்குறா சார், நான் வாங்கினேன், யாரும் கும்பம் இருக்காங்களா அப்படிலாம் சொல்லி கடனை வாங்கிட்டு மாட்டிக்க வேண்டி இருக்கும். அவசரப்படக்கூடாது. கடன் வாங்க கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட். ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளம் சந்திக்க வேண்டிய காலமாக இருக்கு. கும்பராசி என்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எதுவுமே பாசிட்டிவா சொல்லுங்க. ஒண்ணு, உங்களுடைய எதிரியை வெல்வீங்க. அதாவது நீங்க கடன் வாங்காதீங்க, கடன் வாங்கினா பிரச்சனை வரும்ன்றாரு. அதுக்கப்புறம் 3வது ஹெல்த்ல வந்து கவனம் செலுத்தணும்ன்றாங்க. கும்பராசி நண்பர்கள் ஹெல்த்ல கவனம் செலுத்துங்க. அடுத்த ராசி போகும், மகர ராசி அன்பர்களே. மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய கம்யூனிட்டி